ஆக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றும் அனைத்து பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இன்று 12வது நாளாக சென்னை எழும்பூரில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். 12வது நாளாக பணி நிரந்தரம் வழங்க கோரி அனைத்து பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. சென்னை புறநகர் பகுதிகளில் தினந்தோறுமே பல்வேறு சங்கங்கள் சார்பாக தொடர் போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அனைத்து பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இன்று 12வது நாளாக தொடர் போராட்டமாக சென்னை எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இதற்காக இந்த பணியாளரை வழங்க வேண்டும் என்பதற்காக கடந்த 13 வருடங்களாக தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வந்த நிலையில் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 11 நாளாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரைக்குமே தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த வகையில் இன்று 12வது நாளாக சென்னை எழும்பூரில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இணைந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பன்னோக்கு இந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என, இல்லை என்றால் தொடர் போராட்டங்கள் என்னுடைய தொடரும் என தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தல் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் நாளை 13வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பன்னோக்கு மருத்துவமனைகளில் பார்த்தோம் என்றால் இந்த போதுமான பணியாளர்கள் இல்லாத நிலையில் பணிகள் முழுவதுமே கெடுப்பை போடப்பட்டு தற்காலிகமாக ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அடிப்படையில் தற்காலிக நபர்களை வைத்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தற்காலிக நபர்களுக்கு கொடுக்கும் 300 ரூபாய் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்க வேண்டும் என உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு சார்பாக எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து இந்த போராட்டமானது இன்று 12வது நாளாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன். தமிழக அரசு வஞ்சிக்காதே